ஓகே, நீங்கள் ப்ரிவியூ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சென்ட் பண்ணி டுட்டோரியல் வீடியோ வந்து மேக் பண்ணி போட சொல்லியிருந்தாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டேரெக்டாக வந்துடும். அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரே ஒரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன், ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட்டை வந்து டேரெக்டாக அலைட் மோஷனில் வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. அதை இம்போர்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும், சேமஸ். இதை வந்து நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த ப்ரீசெட்டை. ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் வந்து நம்ம பிஎன்ஜி வந்து கிரியேட் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வீடியோ வந்து மேக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு மேக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணிவிட்டு அதோட எண்டுக்கு வந்துடுங்க. அந்த வீடியோட எண்டுக்கு வந்துடுங்க. இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா வீடியோ. இந்த வீடியோ எண்டுக்கு வந்துடுறேன். எண்டுக்கு வந்துட்டு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கான் இருக்கும். அலைட் மோஷன்லேயே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை மேலே பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கான் செலக்ட் பண்ணிட்டு இதில் கரண்ட் ஃப்ரேமஸ் பிஎன்ஜின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இமேஜாக சேவ் ஆயிரும். இப்போ சேவ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஃபோட்டோ ரூம்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம சேவ் பண்ண அந்த இமேஜை வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பில். இப்போ நான் வந்து அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிங்கனாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எரேஸ் ஆகி நம்மளுக்கு பிஎன்ஜி மட்டும் கிடச்சிரும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒயிட்டு பிளாக்கு டிரான்ஸ்பரண்ட் ஒரிஜினல் இருக்கும். அதில் டிரான்ஸ்பரண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சேவ் பண்ணுற ஆப்ஷன் கேட்கும். அதை கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பிஎன்ஜிஸ் ஆனால் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் சேவ் டு கேலரி வந்து கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு பிஎன்ஜி வந்து ஈஸியாக கிடச்சிருச்சு. ரொம்ப சிம்பிள் தான், ஒரே கிளிக்கில் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இந்த ஆப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பிஎன்ஜி கிரியேட் பண்ணிட்டோம். எகைன் அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க, அலைட் மோஷன் ப்ரீசெட்டை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பிஎன்ஜி இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பிஎன்ஜி வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு இதில் ஸ்டார் ஐக்கான் கொடுத்துட்டு இப்போ நம்ம பிஎன்ஜி கிரியேட் பண்ணியிருப்போம்ல அந்த பிஎன்ஜி வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க டேரெக்டாக. அவ்வளோதான், இதை ஆட் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். பிஎன்ஜி நீங்கள் இது ஒன்று தான் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் அப்படியே மேலே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். ஒரு 4 டெக்ஸ்ட் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் வந்து போய்க்கோங்க. இதில் வந்து நம்ம டெக்ஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பார் மாதிரி இருக்கும். வியூ ஆல் ஃபாண்ட்ஸ் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மேலே 3 லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். 3 லைன் செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் வந்து கொடுத்துருங்க. இதில் நீங்கள் வச்சிருக்க ஃபாண்ட் எல்லாமே ஷோ ஆகும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் எனக்கு தேவையான ஃபாண்ட் வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற ஃபாண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எல்லாமே டேரெக்ட் லிங்க்காக தான் உங்களுக்கு தந்திருப்பேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ப்ரீசெட் ஆகட்டும், இந்த ஆல் மெட்டீரியல் லிங்க் ஆகட்டும், பார்த்தீங்கன்னா எல்லாமே டேரெக்ட் லிங்காக தான் தந்திருக்கேன். அதனால் நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அந்த ஃபாண்ட் இம்போர்ட் பண்ணிவிட்டேன். இம்போர்ட் பண்ணிட்டு அந்த ஃபாண்ட்டை வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த ஃபாண்ட் தான் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபாண்ட்டை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஃபுல்லாகவே. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்குது. இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம டேரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கான் இருக்கும், அதை கொடுத்துருங்க. இந்த மாதிரி வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதுக்கு சைடில் சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ கொடுத்துருங்க. அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா ரெசல்யூஷன் ஒரு ஆப்ஷன் வரும். அது 1080p வச்சுருங்க. கோடிக் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து 30fps வச்சுக்கோங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணால் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். பாய்.